நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவில் ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோட், ஈச்சனாரி, கோயம்புத்தூர். 9787711111 என்ற எண்ணை அணுகவும். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பெண்களை காப்பாற்றுறதுக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் பல திட்டங்களை கொண்டு முன்னிலையில் நிற்கிறார், பெண்களுக்கான விஷயங்களை. அப்படி இருக்கிற ஒரு நேத்திய நடந்த ஒரு சமாச்சாரத்தை குறித்து சீஃப் மென்டார் திரு அண்ணாமலை அவர்களை பற்றி சொல்கிறச்ச தேவையில்லாமல் அவங்க குடும்பத்தை பற்றி ஒரு கேவலமான ஒரு பேச்சு பேசுகிறார் கல்யாணராமன். இவங்களை அதில் ப்ராக்கெட்டில் மோடியின் குடும்பம், மோடி இதில் லைக் பண்ணுறாராமா? திரு அண்ணாமலை அவர்களுடைய சொல்கிற பேச்சை கேட்டு இதே மாதிரி அஃபார்ம் பண்ணுற மாதிரி அதிமுக வேண்டாம், நம்மளே பயணிச்சிருந்தா இந்த கஷ்ட காலத்தில் இன்றைக்கி அவர் ஒரு ஸ்பீச்சை கொடுத்தாரு. அந்த ஜென்சி கூட்டம் நடக்கிற இடத்துல ஜனதர்மத்தில் போய் எல்லாம் பறந்து ஓடி போயிருப்பார். இன்றைக்கி இதே தெருவில் தான் இருக்கிற சிபிஐ ஆஃபீஸு பாலன் இதில் அங்கே போய் 16 பேர் உட்காந்து அமக்கலம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் தான் இருக்குது பிஜேபிக்கு. அங்கே போய் அவங்கள இது பண்ணி இதெல்லாம் செய்கிறது தவறுங்க, நல்லது செஞ்சு கொடுப்பாரு அந்த மாநிலத்தில் பேசினாராம். நீங்கள் திமுக ஒரு தீய சக்தி, அதை எதுக்கணுன்னாக்க அதிமுக இருந்தால் தான் முடியும், பவர்லேருந்து கீழே இருக்கணும், அதே தான் அஜெண்டா. அதனால் அவங்கள கூட்டணி போகிறோம் சொன்னீங்க. அப்போ அந்த ஊழலை எதுக்கிறதுக்கு இன்னொரு ஊழலை போடுங்க, இது நியாயமா? சப்போஸ் நீ ஜென்சி ப்ரோக்ராமே இல்லை வச்சுக்கோங்க, அஜிடேஷனே இல்லைனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ண வருதா இருந்தாங்க, எல்லா பில்லையும் பாஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு டீலிமிட்டேஷன் அது கையில் எடுக்கிறதாங்க, அப்புறம் உமன் ரிசர்வேஷன் எடுக்கிறதாங்க. அப்போ டீலிமிட்டேஷனுக்கு சஃபிஷியன்ட் நம்பர் வேணும்னாக்கா யாரை கேட்க போகிறாங்க? இவங்களோட தான் பேசிகிட்டு இருந்தாங்க, திமுகவோட பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா திமுக இஸ் அவுட் ஆஃப் பவர் now. அவங்க இங்கே தாவேக்காவும் எதிரி, மேலே எதிரி, தன்னுடைய பழப்பை எப்படி நடத்த முடியும்? இல்லை, எனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, ஹிந்து என்றால் திருடன் அப்படின்னு சொன்ன ஒரு தலைவருடைய கட்சி ஒரு பக்கம், இன்னொன்று ஹிந்து ப்ரைடை பேசக்கூடிய ஒரு கட்சி ஒரு பக்கம். எப்படி ரெண்டும் சேரும் அப்படின்னு ஒரு லாஜிக்கலாகவே ஒரு இப்போ கேள்வி ஏன் லாஜிக்கலாக கேட்குறேன்னாக்கா, எங்கள் திமுகவோட ஒரு எம்எல்ஏ முதலமைச்சர் தவறாக பேசுகிறார், மிரட்டுகிறார்னா அவர் கைது செய்யப்பட்டார். அந்த கைதை நீங்கள் எதுக்கு வன்மையாக கண்டிக்கிறீங்க? அது எப்படி 50 நாள் கூட அதில் 20,000 கோடி வாங்கிட்டீங்க? அதில் கேட்டால் 14,000 கோடி கடனாக அடைக்கிறோம், மீது 5,000 கோடி நலத்திட்டங்கள். அது எப்படி 14,000 கோடி கடன் அடைக்கிறது? அதை பற்றி எக்கனாமியை பற்றி கவலைப்பட்டீங்களா? தொப்பி தான் உங்களுக்கு முக்கியமா? அண்ணாமலை அவர்கள் தொப்பி போட்டாரா இல்லையா அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே பிஜேபியோட வேலை டிவிக்கே எதுக்கிறது, அண்ணாமலை எதுக்கிறது இல்லை. அப்போ நீங்கள் பயந்து போயிருக்கீங்க. யுவர் டெரிபிளி வாட் டு சே தட் யூ ஹவ் பீன் கேரிட் அவே பை தி ஹார்ட் ஒர்க் ஆஃப் திரு அண்ணாமலை அவர்கள், தட் ஹி இஸ் கோயிங் டு சூப்பர்சீட் யூ பீப்புள். அந்த பயம். இப்போ தனுஷ் வர்றாரு அப்படின்னா அவர் ஒரு பாப்புலரான நடிகர், அவரை பார்க்குவதற்கு கூடுவாங்க, ரசிகர் மன்றம் ஏற்கனவே எல்லா இடத்துலையுமே இருக்கும். அப்படிங்கிற போது இது இன்னொரு ஒரு நியூ கமராக, ஒரு நியூ கமர் இந்த சென்ஸ் அவருடைய ஒரு கட்சியாக ஃப்ரெஷராக இருக்கிற அண்ணாமலைக்கு சேலஞ்சாக இருக்காங்க. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் வி த லீடர்ஸ் அமைப்பின் மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். வி த லீடர்ஸ் அமைப்புடைய ஃபவுண்டர் அண்ணாமலை அவர்கள் அப்துல் கலாம் அவர்களுடைய சொல்லாதீங்க, சில பேர் டிஸ்பியூட் பண்றாங்க. ஓகே, ஃபவுண்டர் தானே? ஃபவுண்டர் இல்ல, சீஃப் மென்டர். சீஃப் மென்டர், முதன்மை சேவகர். ஸோ அவர் அப்துல் கலாம் அவர்களுடைய 11ஆம் ஆண்டு நினைவு இதில் பங்கேற்றிருக்கிறார். அப்துல் கலாம் அவர்களுடைய குடும்பம் நேரடியாக அழைத்திருக்கிறது. அதன் பேரில் அவர் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணார், அப்துல் கலாம் அவர்களை பற்றி பேசினார், இது எல்லாமே நடந்தது. ஆனால் இது இன்னொரு பக்கம், இது என்ன ஒரு விவாதமாக இப்போ மாறி இருக்கு அப்படின்னா, அவர் கலாம் அவர்களுடைய நினைவிடத்துக்கு சென்று அங்கே அந்த இஸ்லாமிய மதம் சார்ந்த, குறிப்பாக அவர் இந்த குல்லா அணிந்ததை விமர்சிக்கிறார்கள். இவ்வளவு நாளாக இந்துத்துவா சித்தாந்தத்தில் இருந்துக்கிட்டு எப்படி போய் இதை போய் செய்ய முடியும், இதை எப்படி நீங்கள் செஞ்சீங்க, அப்போ என்ன சூழ்நிலையோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நிறைமாறும் தன்மை கொண்டவர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அவரை நோக்கி இதை விட ரொம்ப மோசமான விமர்சனங்கள் போயிட்டுருக்கு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? வணக்கம்.
உங்களுக்கும் உங்களுடைய நேயர்களுக்கும் வணக்கம். சில பேர் வந்து பிஜேபி வளர்த்து மத்திய அரசு நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்த்து இங்கு நரேந்திர மோடி அவர்களுடைய புகழை மேலே கொண்டு போய் நிறுத்துறதுல கவனம் கிடையாது. தேவையில்லாத வெட்டி வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரோ, அதாவது வி த லீடர்ஸுடைய சீஃப் மென்டார், முதன்மை சேவகர் மௌர்வ மாற்றது, அவர் இவங்களை பற்றிலாம் இவங்க பேசுறதில்ல. வேலை இருக்கிறவங்களுக்கு நேரம் கிடையாது. வெட்டி பசங்க மம்படிப்பாங்க பேர். ஒரே ஒரு சின்ன ஒரு பதிவு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது யார்? வாஜ்பாய் அவர்கள் என்ன பண்ணுறாரு? குல்லா அணிவிக்கிறார்கள், இந்த டோப்பி போடுறாரு இல்லையா? இது என்ன ஃபங்க்ஷன்? இஃப்தார் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இதுக்கு என்ன பதில்? இதுக்கு என்ன பதில்? சொன்னவங்களுக்கு என்ன பதில் கேட்குறேன்? மூத்த தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்களை கண்டுபிடிச்ச அணு விஞ்ஞானியை பெரிதும் வந்து பாராட்டியது திரு வாஜ்பாய் காலத்திலேருந்து ஆரம்பம். ரைட்டா? அப்போ இன்றைக்கி அவருடைய ஃபோட்டோவை இன்றைக்கி காட்டுறேன். இப்போ பம்படிக்கிறாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் ஒரே கேள்வி, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? அப்போ மூத்த தலைவரை அவமதிக்கிறாங்களா அவங்க? இந்த மாதிரி வழிபாட்டு, அதாவது இந்த மாதிரி மூத்த தலைவர்களுடைய வழியில் வந்து எதையும் ஏற்றுக்கக்கூடிய மனசில் பக்குவத்தில் இருக்கிறவர் திரு அண்ணாமலை அவர்கள். ரைட்? இது வந்து ஒரு வாஜ்பாய் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கச்சோ இல்லை கட்சி மூத்த தலைவராக இருக்கச்சோ இங்கே போகிறாரு. வாட் எவர் இட் இஸ். ஸோ ஹி இஸ் அக்செப்டிங் த இஸ்லாம் அண்டு அவங்களுடைய ஃபங்க்ஷன் பொறுத்த போகிறார். ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் இது அதுவும் இங்கே இல்லை, அக்செப்டிங்கிறத தாண்டி மரியாதை கொடுக்குறார். அதாவது என்ன, அவங்களுடைய சென்டிமெண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுறது. ரெஸ்பெக்ட். அதுதான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், திரு நரேந்திர மோடி அவர்கள் அதே இஃப்தாருக்கு போகிறாரு. இவருடைய குணாதிசயம் வேறு, அவருடைய குணாதிசயம் வேறு. சில பேர் வந்து மனிதநேயமாக அவர் விரும்புகிறத செஞ்சுட்டு போனேன்னு ஒரு 2 நிமிஷம் தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறவங்க. சில பேர் வந்து கட்டண்டேட்டாக இப்படி தான் நம்ம இருக்கணும்னு நினச்சி இருக்கிறவங்க இருக்க. ஒவ்வொரு மனிதனும் இல்லை, ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு கோட்பாடு உண்டு. இப்போ நான் ரிஜிட்டாக இருப்பேன், நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருப்பீங்க. அதில் என்ன தவறு இருக்குது? அப்போ இந்த 2 டால் லீடர்ஸ்குள்ளே டிஃபரன்ஸ் இருக்கும்போது பிஜேபி சேர்ந்தவங்க தான் அவங்க அவுட் சைடர் கிடையாது. அப்போ இருக்கும்போது இன்னைய தேதிக்கு நேத்திக்கு கலந்து கொண்ட ஃபங்க்ஷனில் இஸ் நாட் எ பிஜேபி பர்சன், இஸ் நாட் த பிஜேபி பிரசிடெண்ட், எஸ்டேல் பிரசிடெண்ட் ஆர் அந்த ஜெனரல் கவுன்சில் மெம்பரும் கிடையாது. இஸ் அவுட் ஆஃப் பிஜேபி. அப்போ இஸ் ஒன்லி ஏ என்ஜிஓ. என்ஜிஓ கேன் பிஹேவ் வாட் எவர் ஹி திங்ஸ். இப்போ நான் காட்டினேன், ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கிறச்சும் சரி, ஒரு இதுவாக இருக்கிறச்சும் சரி, அந்த கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்களை இப்படி இருக்கும்போது டிஃப்ரென்ஸ் ஆஃப் கான்டாக்ட் இருக்கச்ச டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் போகிறாங்கனாக்க வாட் இஸ் ஹார்ம் இன் தட்? ஓகே, இன் வாட் வே இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் தி கம்யூனிட்டி அட் லார்ஜ், சொசைட்டியை பெரும் அளவுக்கு என்ன பாதிக்க போகுது? சரி, அவர் வரும்போது வந்து உட்கார்றாரு, இந்த விபூதி வச்சுட்டு உட்கார்றாரு. ஐ திங்க் நீங்கள் நேராக போயிருந்தீங்க போட்டிருக்கு. ரைட்டாக நான் ஃபோட்டோ தான் பார்த்தேன். அப்போ வந்து அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவர் வந்து ஏதோ கை சொல்கிறாரு. அப்போ கர்ச்சிப் தான் எடுக்கிறாரு. வரும்போது இங்கே பிற்பாடு அந்த தொப்பியோடலாம் வரல. அவர் சொல்லிய கர்ச்சிப் தான், இட்ஸ் நாட் அ டோப்பா கிடையாது. உடனே அவங்க வந்து இதை பாத்திமா உதறிச்ச இது போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. அவர் போட்டுக்கிறாரு. ஸோ அப்போ கூட தனக்கு பிடிச்ச இந்த இந்து மதத்தையும் வச்சுக்கிறாரு, இங்கே இஸ்லாமையும் ஃபாலோ பண்ணுறாரு, ரெண்டுத்தையும் கலந்து பண்ணுறாரு. ஏன்னாக்க இதை தான் அவருடைய உரையிலே கூட குறிப்பிடுறாரு. திரு அப்துல் கலாம் அவர்கள் வீட்டில் வீணை வாசிப்பாராம். இது இன்னொன்று எத்தனை பேர் படிச்சிருக்காங்க? மயில் இறகு சிறகுங்கிற ஒரு புஸ்தகம் இருக்காரு, அக்னி சிறகு. அந்த புஸ்தகத்தில் சொல்லுவார், அவருக்கு வந்து யார் ஃப்ரெண்டுன்னா அவங்க வீட்டுக்கு எய்த்தாப்புல பிராமணங்க இருந்தாங்க. அந்த வீட்டில் போய் இது சாப்பிடுவாராம் திரு அப்துல் கலாம் அவர்கள். ரொம்ப ஃபேவரட்டாக அவங்க வீட்டில் வளர்ந்து வளர குழந்தை மாதிரியே வளர்ந்துருக்காரு. அந்த மாதிரி அப்புறம் அந்த மாதிரி அவங்க வந்து நேபர்ஸில் ஒட்டுறவோட இருந்த வேறுபாடில் ஒட்டுறவோட வளர்ந்துருக்காங்க. ஒரு சமுதாயத்தில் வளர்ந்துருக்காங்க. இங்கே உட்காந்துட்டு கொச்சை பேசிகிட்டு இருக்காங்க, வெட்டி வம்பு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு நான் பேரை சொல்கிறதுக்கு நீங்கள் இதை மன்னிச்சுக்கணும், எனக்கு இருக்கிற கோபத்தில் நான் சொல்கிறேன். நான் ஒரு பெண்ணு, ஓகே, நான் என் கணவன் நாட்டுக்கு தியாகம் பண்ணுங்க, அது எத்தனையோ சொல்லியாச்சு. ஒரு மூத்த வழக்கறிஞர் இன்றைக்கி பெண்களை காப்பாற்றுறதுக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் பல திட்டங்களை கொண்டு முன்னிலை நிறுத்துகிறார், பெண்களுக்கான விஷயங்களை. அப்படி இருக்கிற ஒரு நேத்திய நடந்த ஒரு சமாச்சாரத்தை குறித்து சீஃப் மென்டார் திரு அண்ணாமலை அவர்களை பற்றி சொல்கிறச்ச தேவையில்லாமல் அவங்க குடும்பத்தை பற்றி ஒரு கேவலமான ஒரு பேச்சு பேசுகிறார் கல்யாணராமன். இவங்களை அதில் ப்ராக்கெட்டில் மோடியின் குடும்பம். மோடி இதில் லைக் பண்ணுறாராமா? பிஎம் ஆஃபீஸ்க்கு தெரியுமா? நான் சொல்ல விரும்பல, நீங்கள் அந்த ட்விட்டரில் போய் பாருங்கள். இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த அளவுக்கு கீழே இறங்கிச்சுனாக்கா பிஜேபி இன்றைக்கி எங்கே போகும்? இதனால தான் இந்த மாதிரி புல்லுருவிகள் பண்ண அவருக்கு அங்கே பேஸில் கான்சன்ட்ரேஷன் போகுது. அரவுண்டு நீங்கள் என்ன பண்ணணும், அவருக்கு கை கொடுத்து மேலே வளர்க்கணும். அதை விட்டுட்டு எப்படி வந்து திமுக திரு நரேந்திர மோடி அவர்களை தாக்குதல் பண்ணிச்சோ
அந்த மாதிரி இவங்க திரு அண்ணாமலை அவர்களை பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் அசைகிறதா இல்லை. என் வேலை உண்டு, நான் உண்டு, மக்களுக்கு சேவை செய்யணும். இந்த இடத்துல அதை ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இவங்க இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாரும் கேவலமாக திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி அவங்களுக்கு மண்டையில் உரைக்கிற மாதிரி நேற்றுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை ஒன்று சொல்லுது. என்ன சொல்லுது? இன்றைக்கி அவருடைய திரு அண்ணாமலை அவருடைய வியூஸை என்டாஸ் பண்ணுது. எப்படி என்டாஸ் பண்ணுது? அதாவது 31 பேருக்கு கருணை பணி நியமனம் கொடுத்தீங்க, தற்காலிகமாக இருக்கட்டும், இறுதி விசாரணை எடுத்து நம்ம நீதிமன்றம் எடுத்த பொழுது மாண்புமிகு நீதியரசர் சுவாமிநாதன், மாண்புமிகு நீதியரசர் சக்திவேல் அவர்கள் முன்னாடி வருது, மண்டையில் தெரிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன ஏங்க நீங்கள் பணி நியமனம் கொடுக்கறதுக்கு ஆர்டிகல் 14 வந்து ஃப்ளவுட் ஆகுது, மீறுறீங்க, அப்படி பண்ண முடியாது, ஏன் வேறு விதமாக யோசனை பண்ணக்கூடாது? அவங்களுக்கு வாஸ்தவம் கஷ்டப்படுறாங்க நீ நினைக்கிறியா, உதவி பண்ண நினைக்கிறியா? அவங்களுடைய திறமையை கண்டுபிடிச்சு அவங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள், திறமையை மேட்டு பண்ணி ஒரு செல்ஃப் சஸ்டைன்டு மனுஷாக உருவாக்கி ஒரு லீடராக உருவாக்குன்னு சொன்னார். இந்த வேலையை தான் இப்போ திரு அண்ணாமலை பண்ணிகிட்ருக்கார். ரைட், இந்த வேலையை தான் திரு அண்ணாமலை பண்ணிகிட்ருக்காரு. அதனால தான் திரு அப்துல் கலாம் அவர்கள் மேலே, டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் மேலே இருக்கிற ஒரு பிணைப்பு, அவர் போய் பேசுகிற முதல்ல ஐபிஎஸ் படிக்கும்போது சின்ன வயசுலேயே அவர் பார்த்து ஃபாலோ பண்ணதில் ஈர்க்கப்பட்டவரை பேசுகிறார். நேற்றுக்கு ஈர்க்கப்பட்டு அவர் தன்னுடைய ட்ரைனிங் அகாடமிக்கு கூட அவர் பேரை வச்சு அக்டோபர் 15 அவருடைய பிறந்தநாள் எனக்கு ஆரம்பிக்க சொன்னார். ரைட்டா? இப்போ இவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க? உயர்நீதிமன்றம் தன்னுடைய இவருடைய கருத்தை உறுதி செய்கிறது. மூளை இல்லாமல் மட்டத்தரமாக பேசுகிற இவங்களுக்கெல்லாம் இதுதான் பதில். என்ன பேசுகிறாங்க? குல்லா பட்டதை குல்லா வந்து போடுறதை பற்றி பேசுகிறியே, இன்றைக்கி அவருடைய கருத்தை வந்து உயர்நீதிமன்றம் என்டாஸ் பண்ணுது. அடுத்த விஷயம், உயர்நீதிமன்றத்தை விட்டுடுங்க, உச்சநீதிமன்றம் என்டாஸ் பண்ணுது. அதாவது திரு அப்துல் கலாம் அவர்கள் ஒரு தீர்க்கதரிசியாக யார் பார்த்தாங்க? திரு வாஜ்பாய் அவர்கள், அதுக்கப்புறம் திரு நரேந்திர மோடி அவர்கள், இத்தனை பேர் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இவரும் அதனுடைய வழித்தொண்டர் பெரியவங்க பார்க்குறத இவரும் ஃபாலோ பண்ணுறாரு. அப்படிப்பட்ட இவருடைய கருத்தையும் எப்படி வந்து திரு அப்துல் கலாம் அவருடைய கருத்தெல்லாம் வந்து அந்த மூத்த பிரதமர்களை ஏற்றுக்கொண்டு ஆலோசனை செய்தாங்களோ, அதே மாதிரி இவருடைய கருத்தை உச்சநீதிமன்றம் ஏற்குது. எந்த விஷயத்தில்? 3 மொழிக் கொள்கை. 3 மொழிக் கொள்கை என்னாச்சு? 2 மொழிக் கொள்கையை அவசரப்படுத்தாதீங்க, ஸ்கூல் பசங்க மேலே பலுவை வைக்காதீங்க, வைக்காமல் மிடில் ஸ்கூல் லெவல் வைங்க, அப்புறம் ஹை ஸ்கூலில் பார்த்துக்கலாம், கைண்ட்லி விட்ரான்னு சொன்னார். அந்த நோட்டிஃபிகேஷனை மத்திய அரசு விட்ரா பண்ணுச்சு. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு இது சம்மந்தமாக ஒரு வழக்கு தொடர்ந்த போது நல்லாவே நறுக்குன்னு கூட்டிச்சு. நீங்கள் அந்த விஷயத்தை இந்த விஷயத்தை சொல்லுது உச்சநீதிமன்றத்துடைய மாண்புமிகு மூத்த நீதியரசர் திருமதி நாகரத்ன அவர்கள் சொல்கிறாங்க, ஏன் அவசரப்படுத்துறீங்க? மத்திய அரசை கூப்பிட்டு ஏங்க நீங்கள் 3 மொழிக்கு அவசரப்படுத்துறீங்க? மிடில் ஸ்கூல் லெவலில் வைங்க, ஹை ஸ்கூலில் கொண்டு வராதுங்க, சிலபஸ் ஜாஸ்தி, நானே அந்த கஷ்டத்தை பட்டிருக்கேன் கர்நாடகாவில் இருக்கும்போது, அதனால் அந்த மாதிரி கருத்துக்கள் உங்கள் தமிழகத்துலேருந்து வருது, நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொன்னாங்க. இப்போ எங்கே போச்சு? அப்போ என்ன பட்டம் கட்டினாங்க? மத்திய அரசுக்கு எதிராக பேசுகிறாங்க, பட்டம் கட்டினாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் இவருடைய கருத்துக்களை உயர்நீதிமன்றமே அஃபர்ம் பண்ணுது, ஒத்துக்குது. அப்போ இவங்க பேசுகிற வெட்டி பேச்சு. இதே தலைவரை ஒழுங்காக இன்றைக்கி கஷ்டகாலம் நடந்துகிட்ருக்கு எங்கள் ஜென்சியோட புரட்சினார். அதனால் இன்றைக்கி எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணுற அளவுக்கு இறங்க வேண்டியது. இதே இன்றைக்கி திரு அண்ணாமலை அவர்கள், என்னுடைய கருத்து, திருப்பி சொல்கிறேன், இது என்னுடைய கருத்து, திரு அண்ணாமலை அவர்களுடைய சொல்கிற பேச்சை கேட்டு இதே மாதிரி அஃபார்ம் பண்ணுற மாதிரி அதிமுக வேண்டாம் நம்மளே பயணிச்சிருந்தா இந்த கஷ்ட காலத்தில் இன்றைக்கி அவர் ஒரு ஸ்பீச்சை கொடுத்தாரு. அந்த ஜென்சி கூட்டம் நடக்கிற இடத்துல ஜன்தர்மத்தில் போய் எல்லாம் பறந்து ஓடி போயிருப்பாங்க. ஏன் காரணம் தெரியுமா? நீங்கள்லாம் எந்த சொல்கிறாரு, காலதாமத்தான் காரணம். அப்போ இவர் பிரதமருக்கு சொல்லியிருப்பார், கட்சி உள்ளே இருக்கச்சு பிரதமர் கட்டாக சொல்லியிருப்பார், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அவங்க இமோஷ்னலாக இருக்காங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய வேகங்கிறது வந்து வேறு விதமாக போயிடும், திறந்த வெள்ளமாக போயிடும். அதை கட்டுப்படுத்தணும், எர்லியர் த பெட்டர், ஸ்டாப் ஆல் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இன்றைக்கி ட்விட்டரு பேஜு கீஜின்னு தொப்பியை பற்றி பேசுகிறவங்க அந்த மாதிரி நல்ல சஜஷனை பிஎம்ஓ ஆஃபீஸ் கொடுத்துருக்கலாம்ல. கரெக்ட். இதில் இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, பொள்ளாச்சி மாநாடு நீங்கள் போயிருந்தீங்க, வந்திருந்தோம், அதில் வந்து நான் ஹிந்து, என்னுடைய மதத்தை நான் வீட்டில் வரும்போதே வச்சு பூட்டிட்டு வருவேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது என்ன விமர்சனம் எழுது அப்படின்னா, நீங்கள் ஹிந்துன்னீங்க, உங்கள் மதத்தை வந்து வீட்டிலே வச்சு பூட்டிட்டு வருவேன்னீங்க, ஆனால் அது ஒரு பொது இடம், அங்கே போய் மட்டும் நீங்கள் ஒரு மதம் சார்ந்த ஒரு இதை வந்து நீங்கள் செய்யலாமா? அது பொது இடம் இல்லையா? அதை வச்சு வீட்டில் வச்சு அதை பூட்டிட்டு வர மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க.
எல்லாருக்குமே ஒரு தவறுதல், அதாவது ஒருத்தரை வந்து அட்டாக் பண்ண என்ன வேணால் பேசலாமா? நான் இப்போ கேட்குறேன், நான் இது பல முறை உங்கள் சேனலில் கூட சொல்லியிருக்கேன். நான் ஒரு ஹிந்து, நான் ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவன், ஃபார்வர்ட் கம்யூனிட்டி சேர்ந்தவன். எங்கள் கணவரும் அதே கம்யூனிட்டி சேர்ந்தலாம். நாங்கள் வந்து ஒரு டிஃபென்ஸ் ஃபேமிலியிலேருந்து வரோம், அவர் ஒரு போலீஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரார். எங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டோட எல்லா சமாச்சாரம் முடிஞ்சது. வெளியில் வரும்போது அதுக்கு நான் என் பொட்டை கட்டி வச்சுட்டு வர முடியாது. பொட்டை வச்சுப்பேன். பொட்டை வச்சுக்கிட்டேனாக்க நான் உடனே இதே ட்ராகில் போவேங்கிறது கிடையாது. இங்கே ஒரு இஸ்லாம் சகோதரியை கட்டி தழுவேன், அது பொட்டை எடுத்துகிட்டு தழுவணும்னு அவசியம் இல்லை, ரைட்டா? அந்த மாதிரி அந்த இடத்துல வரும்போது என்னுடைய சகோதரர், மூத்த சகோதரர் நினைக்கிற ஒருத்தர் வந்து எங்கள் இதில் பாத்திமா ஓதரிச்சு இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. ஓகே, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, தவறு இல்லையே. இது என்ன ஹினஸ் கிரைமா? இது ஹினஸ் கிரைமா கேட்குறேன். இதனால் எத்தனை $1 மில்லியன் வீடாக போச்சு. நீங்கள் பண்ண தவறுகள்னால, சரியான புரிதலை கொடுக்காதனால, 3 நாள் கிட்டத்தட்ட நடந்த போராட்டத்தினால எவ்வளவு கோடி ரூபாய் நஷ்டம் வந்திருக்கு தெரியுமா இந்தியாவுக்கு வருமானம்? இன்றைக்கி இதே தெருவில் தான் இருக்கிற சிபிஐ ஆஃபீஸு பாலன் இதில், அங்கே போய் 16 பேர் உட்காந்து அமக்கலம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் தான் இருக்குது பிஜேபி இது. அங்கே போய் அவங்கள இது பண்ணி இதெல்லாம் செய்கிறது தவறுங்க, நல்லது செஞ்சு கொடுப்பாரு. அந்த மாநிலத்தில் பேசினாரா? ஒரு சம்ஜோத்தா பண்ண, சம்ஜோத்தா ஹிந்தியில் சொன்ன காம்ப்ரமைஸ் பண்ணாரா? பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்தீங்களா? இதை போய் பேசிகிட்டு இருக்கீங்க. இது ஹவு ஃபார் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் பிஜேபி? இதனால் பிஜேபியோட ஓட்டு வங்கி அதிகமாக போதா? அவரை உங்கள் கட்சியில் இருந்து ப்ரோட்டோக்காலை மீறி பேசினா நீங்கள் பேசுங்க. இஸ் நாட் இன் யுவர் பார்ட்டி நவ். ஒய் ஷுட் யூ ஃபாலோ த ப்ரோட்டோக்கால்? நான் பேசுவேன், நான் என் உரிமை, நான் இன்னைக்கு சரி. இப்போ உங்களுக்கு ஒரு கருத்து வரும், முன்னுக்கு பின்னா நடக்கிறார், அதான பிரச்சனை. நீங்கள் திமுக ஒரு தீய சக்தி, அதை எதுக்கணுன்னாக்க அதிமுக இருந்தால் தான் முடியும், பவர்லேருந்து கீழே இருக்கணும், அதே தான் அஜெண்டா. அதனால் அவங்கள கூட்டணி போகிறோம்னு சொன்னீங்க. அப்போ அந்த ஊழலை எதுக்கிறதுக்கு இன்னொரு ஊழலை போடுங்க, இது நியாயமா? ஆர்எஸ்எஸோட கொள்கை திராவிடத்துக்கு எதிரானது, ஊழலுக்கு அப்பாற்பட்டது, எதுக்கக்கூடியது திரு நரேந்திர மோடி அரசு அங்கே இருக்குது. இப்போ போய் நீங்கள் எதுக்கு எடப்பாடி போட்டீங்க? அப்போ மட்டும் மாறுவீங்களா? அப்போ சரி பண்ணிட்டீங்கல்ல, இப்போ என்ன பண்ணீங்க? திமுகவோட இணக்கமாக இருக்கீங்க. காரணம் என்ன அர்த்தம்? வருங்கால தேர்தலில் தாவைக்காவை எதுக்கணுன்னாக்க திமுகவோடையும் 2 திராவிடத்தோடு ஒன்றா இருந்ததா நமக்கு சீட்டு வரும் பார்க்குறீங்க. ஸோ மேட்டர் ஆஃப் கன்வீனியன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திமுக பாஜக கூட்டணி வருங்கிறீங்களா? அப்படி தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் கேட்குறேன், எப்படின்னாக்கா இட்ஸ் a speculation தானே, யார் உறுதிப்படுத்த? நான் சொல்ல பாருங்க. சரி, தலைவர்கள் யாராவது உறுதிப்படுத்துனாங்களா? நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ தான் பார்லிமெண்ட் செஷன் இந்த டிபேட்லால போயிட்டுருக்கு, ஜென்சினால தள்ளி போயிடுச்சு. சப்போஸ் இன்னைக்கு ஜென்சி ப்ரோக்ராமே இல்லை வச்சுக்கோங்க, அஜிடேஷனே இல்லைனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து என்ன பண்ண வருதா இருந்தாங்க, எல்லா பில்லையும் பாஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு டீலிமிட்டேஷன் அது கையில் எடுக்கிறதாங்க, அப்புறம் உமன் ரிசர்வேஷன் எடுக்கிறதாங்க. அப்போ டீலிமிட்டேஷனுக்கு சஃபிஷியன்ட் நம்பர் வேணும்னாக்க யாரை கேட்க போகிறாங்க? இவங்களோட தான் பேசிகிட்டு இருந்தாங்க, திமுகவோட பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா திமுக இஸ் அவுட் ஆஃப் பவர் நாவ். அவங்க இங்கே தாவேக்காவும் எதிரி, மேலே எதிரி, தன்னுடைய பழப்பை எப்படி நடத்த முடியும்? பட் தே ஸ்டில் ஹேவ் எம்பிஸ். அதனால தான் இவங்களோட போய் ஒத்து போகிறாங்க. ஏன் இப்போ இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு திமுகவோட இல்லை, அது வந்து ஒரு பில் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ளமசி தானே அது. அது எப்படி நீங்கள் அலைன்ஸ்? அப்போ யூ ஆர் காம்ப்ரமைசிங் யுவர் இஷ்யூஸ். இல்லை மேம், பில் இங்கே டிப்ளமசி கிடையாதா? ஒருத்தர் கேட்டதுனால கொல்லப்படுறது டிப்ளமசி கிடையாதா? இந்து மதம் தந்து வச்சுட்டு இருக்கேன், இங்கே வெளியில் வரும்போது நான் வந்து அவங்களுடைய இதை அனுசரிக்க தயாராகிட்டேன், சேம் லைனில் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபாலோ பண்ணுறேன். இல்லைங்க நான் ஹிந்துங்க அது மாதிரி பண்ண மாட்டேங்க, அப்படி கை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லலையே. டிட் ஐ சே தட்? நோ. நீங்கள் சொன்னீங்களா, ஏற்றுக்கிறேன், அதில் எதுவும் தவறு கிடையாது நான் நினைக்கிறேன். இல்லை நாங்கள் ஹிந்துங்க பொட்டு வச்சுருக்க முடியாதுங்க, பொட்டு அழிக்கல முடியாதுங்க. இட் இஸ் நாட் சே தட். இல்லை, எனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, ஹிந்து என்றால் திருடன் அப்படின்னு வந்து சொன்ன ஒரு தலைவருடைய கட்சி ஒரு பக்கம், இன்னொன்று வந்து ஹிந்து ப்ரைடை பேசக்கூடிய ஒரு கட்சி ஒரு பக்கம். எப்படி ரெண்டும் சேரும் அப்படின்னு ஒரு லாஜிக்கலாகவே ஒரு இப்போ கேள்வி ஏன் லாஜிக்கலாக கேட்குறேன்னாக்க, எங்கள் திமுகவோட ஒரு எம்எல்ஏ வந்து முதலமைச்சர் வந்து தவறாக பேசுகிறார், மிரட்டுகிறார்னா அவர் கைது செய்யப்பட்டார். அந்த கைதை நீங்கள் எதுக்கு வன்மையாக கண்டிக்கிறீங்க? அப்போ என்ன அஜெண்டா? மார்க்கண்டேயன் கைது. ஆமாம், திரு மார்க்கண்டேயனுங்கிற ஒரு எம்எல்ஏவோட கைதையே நீங்கள் வந்து உண்மையை கண்டிக்கிறீங்க. ஒய் யூ ஆர் ஆஃப்டர் தம்? இல்லை, அது புரோட்டோகால் படி நடக்கல, அது எதுவோ ஸ்பீக்கருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இல்லை ஒரு நிமிஷம், ஸ்பீக்கர் இன்ஃபார்ம் பண்ணணும், ப்ரோட்டோகால் கிட்டனாக்க அந்த இவர் இருக்கார் இல்லையா, அரஸ்டட் பர்சன், அந்த பார்ட்டிக்கு ஒரு ஹெட் இருக்கார். லெட் தம் டூ இட். ஒய் யூ ஆர் ஒரீடு? ஒய் யூ ஆர் ஷோயிங் த ஒயிட் ஃப்ளாக் நவ்? எதுக்கு வெள்ளை கறி காட்டுறீங்க? அப்போ உங்களுக்கு தேவையாக இருக்கும்போது திமுக கூட்டுப்பீங்க, இல்லாட்டி வேறு விதமாக பேசுவோம். அப்போ கெமிலியான் மாதிரி, பச்சோந்தி மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணுறீங்க. இவரை சொல்கிறீங்களா? இவர் தன்னுடைய கருத்துலேருந்து என்ன மாறினார்? வெறும் முதல்ல ப்ரிப்பேர்டாகவே இந்த தொப்பியோடு வந்து உட்காந்துருந்தா நீங்கள் சொல்கிறதுல நியாயம். ஆன் த ஸ்பாட் அவங்க கேட்குறாங்க போட்டாங்களே தவிர, ஹி டிட் நாட் கம் ப்ரிப்பேர்டு. அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வரல இந்த ஸ்பாட்டில்.
ரைட்டா? அதனால் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது தவறாலும் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இவர் உட்கார்றாரு, பக்கத்தில் அவங்க பெரியவங்க உட்கார்றாங்க, இவ்வளோ பேசுகிறீங்களே. நான் இப்போ ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் அங்கே போயிருந்தீங்க, நான் போகலை, விஷுவல் தான் பார்த்தேன். எனக்கு உண்மையை ஒன்று சொல்லுங்கள், திரு அண்ணாமலை அவர்களை தாண்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் வி த லீடர்ஸ் அவரை தாண்டி வேறு ஏதாவது டால் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அங்கே வந்தாங்களா? எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் அவர், எவ்வளோ பெரிய இந்த இந்தியாவுடைய நிலைமையை மற்ற வளர்ந்த நாடுகள் திருப்பி பார்க்குற அளவுக்கு போக்ரான் வழியாக கொண்டு வந்தார். பாரத் ரத்னா, முன்னாள் குடியரசுத் தலைவர், நாட்டுக்கோசரமே உயிரை விட்ட ஒரு தலைவர். இப்போ அவர் வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு அவர் உயிர் போகுது, அப்பயும் மாணவர்களோட ஏக்கமாக இருக்கார். இளைஞருடைய எழுச்சியை பார்க்கக்கூடிய ஒரே தலைவர் அவர். அந்த ட்ராவலில் போனார். அவருக்கு நேற்றுக்கு ஒரு நினைவு நாளுக்கு தாவேக்காவோட அமைச்சரத்தில் போக முடியாதா? விடுங்க, அந்த ராமநாதபுரத்தில் அவங்க எம்எல்ஏ இருக்காங்க, அவங்க போனாங்களா? பாஜக மாவட்ட தலைவருங்க, மாநில தலைவருடைய வீடு ஊர் ட்ரிப்ளிகேட் திருநெல்வேலிங்க, அங்கே எவ்வளோ தூரம் வந்தாங்களா? சரி, மத்திய அமைச்சர் வந்து யாரோ இடையமைச்சர் யாரோ எம்பியோ ஒருத்தர் வரல. அதுக்கப்புறம் டிஎம்கே, இவங்களுக்கு என்ன நாட்டுப்பட்டு இருக்கு? என்ன நாட்டுப்பட்டு இருக்கு? சரி, இப்போ வந்து திரு அண்ணாமலை அவர்களை அவங்க ஃபேமிலி கேட்டுட்டாங்கிற முடியாது சொல்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகும். இதுக்கு முன்னாடியும் போயிருக்காரு. இவருடைய இறப்பு போது அந்த மெமோரியல் ரெடி பண்ணுறதுக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் அங்கேருந்து வந்தார். இல்லை இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ அண்ணாமலை அவர்களை வந்து கலாம் அவர்களுடைய ஃபேமிலி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இன்வைட் பண்ணதாலும் அவர் வந்தார். இப்போது நீங்கள் சொல்கிறவங்களாம் இன்வைட் பண்ணாங்களா இல்லையா நமக்கு தெரியாதுல்ல. ஹலோ சார், ஒரு நிமிஷம், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த கேள்வி நீங்கள் சொன்னது. இன்வைட் பண்ணுறவங்களோ பண்ணலையோ சார், உங்களுடைய கடமை அந்த நமக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணி ஒரு பெரிய லெவலுக்கு ஒருத்தர் போயிருக்காருன்னா பெருமை. அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போய் மலர் தேவருக்கு வைக்கிறீங்களா இல்லையா? உத்தராமலிங்க தேவருக்கு ஃபங்க்ஷன் எடுக்கிறீங்களா இல்லையா? அவர் என்ன குடியரசுத் தலைவர், ஒரு ஒரு தேசப்பற்றருடைய ஒரு தலைவர். போகிறீங்களா இல்லையா? அன்றைக்கி பொண்ணு அந்த என்ன பொண்ணு என்ன ஊர் பேர், பசும்பொண்ணுக்கு போகிறீங்க. ஏன் இங்கே போக முடியல? நேற்றுக்கு போன வருஷம் பண்ணீங்களா? ஒருத்தரும் போகல. இப்படியே நீங்கள் போகல, அப்புறம் நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க அந்த ஃபங்க்ஷனை பற்றி? உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? ஏன் முதலமைச்சருக்கு இன்றைக்கி இங்கேருந்து போய் சினிமா பார்க்குறாரு, அவங்க அமைச்சர்கள் சினிமா பார்த்து அழுகிறாங்களாம். ஒரு நாட்டுப்பற்றுக்கோசம் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி ஒரு செக்குலர் மைண்டடோட இன்றைக்கி வீட்டில் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா என்ன தெரியாது, திரு எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தார். ரைட்டா? இங்கே பட்டப்பாக்கத்தில் இருந்தாங்க. அப்பொழுது அவருடைய ஸ்லோகம், அவருடைய பேசுகிற இந்த சான்ஸ்கிரிட் பாடல்கள், அவர் தேசப்பற்ற பாடல்கள்லாம் ஈர்க்கப்பட்டு அவர் வந்து இங்கே வந்து பார்த்து அவர் ஒரு பாட்டு பாட சொல்லி கேட்டுட்டு போனார். பிரசிடெண்ட்டாக இருந்தார் திரு அப்துல் கலாம் அவர்கள். அப்போ ஸ்லோகத்தை கேட்குறாரு. தட் இஸ் கால்டு செக்குலரிசம். இப்போ ஃபோட்டோ காட்ட திரு வாஜ்பாய் அவர்களும் செக்குலர் மைண்டடாக இருக்காங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்க உட்காந்துட்டு? உருப்படியாக இன்றைக்கி மத்திய அரசு திட்டங்களை பண்ணி ஒரு 10 ஓட்டை வாங்குறது உங்களுக்கு இது இருக்கா? நான் வருத்தப்படுறேங்க. அப்படி செஞ்சுட்டு இருந்த நீங்கள் வந்து வெளில அனுப்புறீங்க. வெளில அனுப்பிச்சதால் இப்போ என்ன ஆச்சு? டெல்லியில் ஒரே பிரச்சனை. இன்றைக்கி ஒரு இன்னொரு கேள்வி, அவங்க என்ன சொல்றாங்க, நாங்களா வெளில அனுப்பிச்சோம், அவரே போனாரு. ஆமா, அவர் உள்ள வரும்போதே அவர் எப்போ போகணும்னு டிசைட் பண்ணிட்டு தான் அவர் உள்ள வந்தாரு. அப்ப வந்து அக்ரிமெண்ட்ல கான்ட்ராக்ட்ல வந்தாரமா? டிட் யூ என்டர் டு கான்ட்ராக்ட்? லெட் ஹிம் சே. அப்புறம் வந்தாரு. நீங்க தான் கூட்டு வந்தீங்க. அவர் வந்து பிஜேபி தேடி வர கூட்ட போது திரு நரேந்திர மோடி அவர்களோட செயல்பாட்டில் ஈர்க்கப்பட்டு தான் வந்தார். இன்றைக்கி கூட திரு நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த விஷயத்தை இன்னொன்று சொல்கிறேன், இந்த விஷயத்தை டிலே பண்ணாதீங்க, ஏர்லியராக படிதான் பெட்டர் சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிரஷன் கொடுத்தாரு இந்த எஜுகேஷன் பற்றி. அப்போ பாஜகவுக்கு எதிராக மத்திய அரசு எதிராக குரல் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. நோவே, இந்த மாதிரி பண்ணுறதுனால என்னுடைய குருவாக நினைக்கிற திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பேர் டேமேஜ் ஆகிட்டே இருக்குது, ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னார். அது நீங்கள் யோசனை பண்ணிங்களா? என்ன உங்களுக்கு ஒரு குஷி? நான் கேட்குறேன், இதனால் ஒரு அல்பத்தனமான ஒரு அன்ரெகனைஸ்டு ஒரு ஃபாரம். அது ஒரு 10 பேர், நான் ஒரு 10 பேர் நம்ம சேர்றாங்க, சேர்த்து எதாவது வேணும் ஆரம்பிச்சானாக்கா ஏற்றுக்கலாமா ஒரு மத்திய அரசு? அது எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும்? அதை விட்டு அவருக்கு டயத்தை கொடுத்து அவங்கள வந்து அவருடைய இமேஜை கண்ட்ரோல் டேமேஜ் பண்ணுற அளவுக்கு அவருடைய வீட்டு வாசலில் வர அளவுக்கு விட்டீங்க. அப்போ மற்ற அமைச்சர்கள் நீங்கள் என்ன பண்ணீங்க? இங்கே பேசுகிறாங்களே இவ்வளோ தொண்டர்கள் ஏற்று இன்னும் பண்ண போராட்டம் பண்ண வேண்டியதான், அவங்களை அடக்கிற மாதிரி ஏன் பண்ணலை? எங்கள் மோடி அவர் பெரியவங்க, எங்களுக்கு பண்ணீங்களா? இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி திங்கி லைனில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததா? மற்ற மாநிலத்தில் வேறு சொன்னாங்களா? இல்லை பாஜக இருக்கும்போது ஒன்றும் பண்ணலை, இஃப்தார் பண்ணல. பாஜகவில் ஒரு மாநில தலைவராக இருப்பது புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் தேசிய கட்சியில். அதையும் தாண்டி அவர் வந்து தொண்டராக இருக்கிறச்ச அங்கே நடக்குது இஃப்தார். அப்போ இப்போ நீங்கள் போலதான் ஃபோட்டோ வந்திருக்காது, ரைட்டாக? தொண்டராக இருக்கிறச்ச. அதனால் இப்போ இருக்கிறது அவர் என்ஜிஓ, அவர் என்ன வேணால் செய்யலாம். நீங்கள் யார் கேட்குறதுக்கு?
உங்கள் கட்சிக்குள்ளே இருந்து பண்ணாலும் நீங்கள் கேளுங்க. who are you to ask that to our high command can question you. நீங்கள் அதை தாண்டி அவர் குடும்பத்தை பற்றி பேசுகிறது, இதை பற்றி பேசுகிறது, உங்கள் குடும்பத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். இது என்ன அழகா? இதில் வேறு மோடியின் குடும்பமா? சாரி, எந்த அளவுக்கு நீங்கள் இப்போ பிரைம் மினிஸ்டரோட இமேஜ் தமிழ்நாட்டை ஏற்கனவே கெட்டுக்கடுத்து கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் ஃபர்தராக யூஆர் டேமேஜிங் த கண்ட்ரோல். டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதை விட்டுட்டு இன்னும் ஃபர்தராக டேமேஜிங். வாட் இஸ் இஸ் நான்சென்ஸ்? ஆக்கப்பூர்வமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் 20 லட்சத்துக்கு மேலே 20,000 கோடி கடன் வாங்கிட்டு தகவல் வருது. ரைட்டா? ஏன் இது வருது? அப்போ சென்ட்ரல் வந்து எய்டை கொடுக்கலையா? அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? எதிர்கட்சியாக பேசுகிறீங்களா? இப்போ அது எப்படி 50 நாள் கூட அதில் 20,000 கோடி வாங்கிட்டீங்க? அதில் கேட்டால் 14,000 கோடி கடன் அடைக்கிறோம், மீதி 5,000 கோடி நலத்திட்டங்கள்னு. அது எப்படி 14,000 கோடி கடன் அடைக்கிறது? அதை பற்றி எக்கனாமியை பற்றி கவலைப்பட்டீங்களா? தொப்பி தான் உங்களுக்கு முக்கியமா? என்ன பேசுகிறாங்க இவங்க? அப்போ 20,000 கோடி மாநில அரசு செலவழிக்குது, இதை நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும், செக் பேட் வைக்கணும்னு சொல்லிட்டு ஏன் மாண்புமிகு நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுக்கு நீங்கள் குரல் கொடுக்கல? ஏன் ஒய் யூ கெப்ட் குவைட்? சரி, இன்றைக்கி நலத்திட்டங்கள் நான் சொல்கிறேன், மத்திய அரசோட நலத்திட்டங்களை பண்ணுறாங்க, போய் பேங்க்கில் கேட்டால் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. அப்போ நீங்கள் தொண்டர்கள் என்ன பண்ணணும்? மத்திய அமைச்சரை கூப்பிட்டு பேங்க் மேனேஜர்ஸ் வச்சு போயிட்டு, ஏப்பா அவங்க ஐடி கரெக்டாக தானே பண்ணுறீங்க, ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? காரணம் இப்போ என்ன சொல்கிறது, அதில் பாதி அதிகாரிகள் வந்து காங்கிரஸால் நியமிக்கப்பட்டவங்க, அதில் மறுக்கிறாங்க. when he is on duty is bound to obey what the government says. இப்போ அக்கௌண்டபிலிட்டி இல்லாத எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னால தானே இன்றைக்கி தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணார். அப்போ இந்த மாதிரி திட்டங்கள் போகாத போது ரிசைன் பண்ண வேண்டிய அடுத்த குரல் கொடுக்க மாட்டாங்களா ஃபைனான்ஸ் மினிஸ்டரை பார்த்து? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போய் அவன் அம்மாட்ட வந்து பேசி சண்டை போட்டு நீங்கள் தொண்டர்கள் வாங்கி தரீங்களா? அதில் கவனம் போட்டு ஏதாவது பதிவு போடுறீங்களா? ஏன் போடுவீங்க? அதெல்லாம் உங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா உங்களுக்கு கூட்டணி வேணும், டிஎம்கே வேணும், ஏடிஎம்கே வேணும். இந்த போக்கில் இருக்கிற நீங்கள் மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறீங்களா? சம்ஜோதா பண்ணுறோம், காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். நீங்கள் தான் காம்ப்ரமைஸ் பண்ணி கட்சியை வளர்க்கவே இல்லை நாங்கள் சொல்கிறோம். இல்லைன்னு மறக்க முடியுமா? இல்லை, நாங்கள் தனியாக தான் போராடுறோம், வந்துடுவோம் அப்படி கான்ஃபிடென்ட்டாக இன்றைக்கி எழுதி கொடுக்குறாங்களோ, அஃபிடவிட் போடுறாங்களோ கேளுங்க. எவங்க முகநூலில் பேசிகிட்டு இருக்காங்களோ அவங்கள்ட்ட ஒரு சேலஞ்ச், லெட் தோஸ் ஸ்வேர் இட் தட் பர்டிகுலர் கான்ஸ்டிடன்சி. இப்போ ராமேஸ்வரத்தையும் எடுத்துப்போம். இன்றைக்கி ராமேஸ்வரத்தில் பிஜேபி எந்த அளவுக்கு வளர்த்துருக்கா அந்த மாநில தலைவர், அந்த மாவட்ட தலைவர், அவர் போய் மாநில தலைவர்கிட்ட போய் இவ்வளோ திட்டங்கள் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் பண்ணேங்கிறது சொல்லுவாரா? எனக்கு கிடைச்ச தகவல், அங்கே போயிட்டு இவர் வந்த போது இது ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது பேனர் வச்சுருந்தாங்களாம், பேனர் வச்சுட்டு அவங்க குடும்பத்தில் வச்சுருக்காங்க அவரை வரவேற்கிறதுக்கு. அதை கூட பொள்ளாச்சியெல்லாம் பேனர் வைக்க வேணாம்னு சொன்னார். அது அவர் பி த லீடர்ஸில் சொல்கிறார். அவங்க பர்சனல் ப்ரைவேட் ஃபங்க்ஷனில் வைக்க சொன்னாங்க. வச்ச போது அதுக்கு பேக்கில் ராவோட ரவா பிஜேபி கொடி நட்டாங்க. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இதில் என்ன கண்டிங்க? வாட் இஸ் த ப்ராப்பர் வந்து கெயின் யூ ஹேட்? நத்திங். அதெல்லாம் என்ன வந்தது? ரைட்டு, இருந்துட்டு போட்டு அது உலகத்துக்கே தெரியும் ஒரு பிஜேபி ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருந்தானே இது வைக்கிறனால தர. இந்த அளவுக்கு சீப்பாக இந்த அளவுக்கு தான் மைண்டு ஒர்க் பண்ணுது. அதே சமயத்தில் உட்காந்து டேபிளை போட்டு 4 மெம்பர்ஷிப் பண்ணி 4 பேர் க்ரியேட் பண்ண தோணிச்சா? இதுக்கு செலவழித்து கொடி வச்சு நடத்துக்கான எக்ஸ்பென்ஸை நான் கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ 1ஆம் தேதி 2ஆம் தேதி கன்னியாகுமரியில் போகிறதா இருக்கார் ப்ரோக்ராமுக்கு, ஸ்வச் பாரத் சுற்றுச்சூழல், இந்த பீச்சை கிளீனிங். அதுக்கு கூட அங்கே வந்து பிஜேபிக்காரங்க ஆல்ரெடி என்னடா கன்னியாகுமரி கையில் தூக்குறாரு. ஏங்க, ஒரு கையில் தூக்குறது தூக்காத யாருடைய எண்ணம்? மக்களுடைய எண்ணம். டிவிக்கேவை நீங்கள் கையில் தூக்குவேன்னு பார்த்தீங்க, சரி மக்களை கையில் தூக்குவேன்னு பார்த்தீங்க, ஆனால் டிவிக்கே தூக்கிடுச்சு. அது கூட தெரியாத ஒரு இன்டெலிஜென்ஸை வச்சு நீங்கள் வேலை பண்ணியிருக்கீங்க களத்தில். தமிழக பாஜக மாநில தலைவராக இருந்தவரும் சரி, மற்றவங்களும் சரி. அதே மாதிரி ஒரு களத்தில் வந்து கூட்டம் வந்து ஸ்டெரைல் ஏரியாவுக்கு வருதுனாக்கா அது கூட கண்டுபிடிக்க தெரியாத சில பெருந்தலைகள் டெல்லியில் இருந்திருக்காங்க. இந்த அளவுக்கு உங்கள் கட்சியோட நிலைமை போயிட்டுருக்கு. ஒரே மனிதனாக கஷ்டப்பட்டு இன்றைக்கி உங்கள் நிறைய இந்த வயசுலையும் சரி இன்ஸ்டாகிராமில் தான் பண்ணுறாங்களா, நம்மளும் பண்ணுவோன்னு சொல்லி பண்ணுறாரு. அந்த முயற்சி உங்கள்கிட்ட இல்லையே. 4 இன்ஸ்டாகிராமில் 4 ரீல்ஸ் போடுங்க, போட்டிக்கு இங்கேருந்து போங்க. மழை காலம் நேற்றுக்கு பெஞ்சிருக்கு மழை. பிரதமர் போட்டார்ல, பிரதமர் 12 மணிக்கு போடுற உங்களுக்கு வெக்கமா இல்லை? அதை பார்த்து இன்றைக்கி தாவேக்கா பண்ணுற தப்பை எடுத்து போடுறதுக்கு துப்பு இல்லையா உங்களுக்கு? தொப்பியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன் இன்றைக்கி தாவேக்கா என்ன சொல்லியிருக்கு, அந்த காவேரி நதி நீர் ஆணையத்தில் வந்து போய் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படி சொல்கிறது. அப்போ நீங்கள் ரீல்ஸ் போட வேண்டியதானே? அந்த காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் கூட எல்லா கட்சிகளும் சேர்ந்து மொத்த ஒரு கன்சல்டேஷன் பண்ணி தான் போனாங்க. நீயே எப்படி பண்ண ஒரு ரீல்ஸ் போட வேண்டியதானே? ஐடி என்ன பண்ணுறாங்க? தட் இஸ் கால்ட் யூ ஆர் யூஸிங் த இன்ஸ்டாகிராம். அதான் அவர் வந்து பண்ண, அது கேட்சியாக வருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் பண்ணலை. ஒரு காலத்தில் ஐடியை வச்சு தான் 2014
ஆட்சிக்கு வந்தார். அப்போ ஓகே, அப்போ நீங்கள் தூங்கிட்டீங்க, ரீல்ஸை வச்சு இவங்க வந்துட்டாங்கன்னு. இப்போ அதே வந்து அவர் மூத்த தலைவராகிய திரு நரேந்திர மோடி அவர் கையில் எடுக்கிறார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நேற்றுக்கு மழை பெஞ்சது, தண்ணி அங்கங்கே தேங்கி இருக்குது, ரீல்ஸ் எடுத்து போட்டிங்களா? அந்த லோக்கல் பாடி மினிஸ்டர் யார், புசி ஆனந்த், இந்த ஏரியாவோட எம்எல்ஏ, போய் கேட்டிங்களா? போராட்டம் நடத்துறீங்களா? செய்ய முடியாதா? இதை கேட்டுட்ருக்கீங்க உட்காந்து. இது எப்படின்னாக்க நம்ம ஏன் பண்ணுவானே, எப்படியாவது கூட்டணி தானே. திமுக வருது, பார்லிமெண்ட் எலெக்ஷன், அவங்க பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம எப்போதும் போல் உட்காந்து வம்படிப்போம். இன்றைக்கி ஒரு விஷயம், ஹோம் மினிஸ்ட்ரி ஹஸ் இஷ்யூட் கைட்லைன்ஸ், இந்த மாதிரி வந்தே பாரதம் தேசிய கீதம், இந்த கீதத்தை தேசிய கீதத்தை தேசிய பாடலை பாடணுன்ட்டு. அது வந்து தேசிய பாடல் முன்னாடி பாடினா, இப்போ இது வந்து இப்போ தமிழ் தாய் வந்து பின்னாடி பாடினானா அதனால் ஒருத்தருடைய க்ரோத் குறையப்போதா? இதை பற்றி ஒரு மினிஸ்டர் பேசுகிறாரு, அதுக்கு கவுண்டர் கொடுக்க விதமாக நீங்கள் ஏதாவது பேசி கவர்னருடைய ஸ்டாண்டு கரெக்டாக சொன்னீங்களா? அது கூட உங்களுக்கு பேசிக் தெரியாதா? கவர்னர் ஆஸ் பர் த யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் இது இல்லை. ஆஸ் பர் த யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் வாட் எவர் இட் இஸ் சான்சலர் போகிற இடத்துல தேசிய கீதம் முதல் தேசிய பாடலான வந்தே பாரதம் பாடிதான் ஆகணும். அப்புறம் தேசிய கீதம், அதுக்கப்புறமா நாட்டு தமிழ் தான் எழுத்து பாடணும். அது கரெக்ட் தானே? அது தப்பாக பேசுகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இன்றைக்கி சோஷியல் மீடியா செக் பண்ணுங்கள். பிஜேபிக்கு கேடஸ் எவனாவது இதை வந்து அட்டாக் பண்ணி போட்டிருக்காங்கன்னா பாருங்கள். அப்படியெல்லாம் விட்டு கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கை கழுவுறீங்க, ஹோம் மினிஸ்ட்ரியை. இப்போ நம்ம வந்து அண்ணாமலை என்ன பண்ணிகிட்ருக்காரு? அதாவது டிஎம்கே எப்படி மோடி என்ன பண்ணினா பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ, எட்டி பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு எட்டி பார்க்குறீங்க. அது என்ன லாபம்? So many drop holes done, where are the loopholes done? I mean, there in the TVK government, nobody is bothered. அப்போ என்ன நீங்கள் எதிர்கட்சியாக வேலை பண்ணுறீங்க? அண்ணாமலை கட்சி மட்டும் தான் ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ தான் லைம் லைட்டில் இருந்தீங்க. அதை வந்து குளிர்காஞ்சவங்க தான் இப்போ இருக்கிற மாவட்ட தலைவர்கள். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்களாக இண்டிபெண்ட்டாக என்றைக்காவது இந்த கட்சியை பிரைம் நம்பர் 1 கொண்டு வரணும் ஏதாவது ஒரு போஸ்டிங் போடுறீங்களா சொல்லுங்கள்? ஒருத்தர் போடுறாரு, ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம், இஸ் ஆல்சோ ஃப்ரம் கோயம்புத்தூரா. அவர் என்ன வேணால் பண்ணிட்டு பாரு. நீங்கள் மாநில செயலாளர் ஐடியில் இருக்கீங்க, ரைட்டா? நீங்கள் செய்ய வேண்டிய இப்போ சொன்னேன் இல்லையா, இது அந்த ஏரியாவில் போய் எங்கே மழை பெய்யுதோ இல்லை குப்பையாக இல்லைல்ல, அதை பண்ணலை, ஸ்ட்ரீட் லைட் எரியல, இதை டிவிகே கவர்மெண்ட்டாக ஃபண்டு ரிலீஸ் ஆகலை, இது போல் ரேஷன் கடையில் இந்த மாதிரி மாற்றி பண்ணுறீங்க, ஐடியில் பண்ணக்கூடாதா? அண்ணாமலை அவர்கள் தொப்பி போட்டாரா இல்லையா அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே பிஜேபியோட வேலை டிவிகே எதுக்கிறது, அண்ணாமலை எதுக்கிறது இல்லை. அப்போ நீங்கள் பயந்து போயிருக்கீங்க. யூ ஆர் டெரிபிளி வாட் டு சே தட் யூ ஹவ் பீன் கேரிட் அவே பை தி ஹார்ட் ஒர்க் ஆஃப் திரு அண்ணாமலை அவர்கள், தட் ஹி இஸ் கோயிங் டு சூப்பர்சீட் யூ பீப்புள். அந்த பயம் என்னென்ன பேசணும். அது எப்படின்னா டிஎம்கே வந்து ஆன்டி மோடி வேவ் வச்சுட்டு பண்ணிச்சு, நல்லா குத்து வாங்கிச்சு. இப்போ அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு நிச்சயமாக ஒரு அடி ஏற்கனவே கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. இதனுடைய எஃபெக்ட் எங்கே பாருங்கள். எங்களுக்கு வருத்தம் என்னன்னாக்கா திரு நரேந்திர மோடிகளை தாக்குது. இவங்க என்ன சொன்னாங்க, நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி அமைப்புறதுக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி வராதுக்கு காரணம் தமிழ்நாடுன்னாங்க. அவர் 2024. இப்போ கேட்குறேன், நீங்கள் 2029 வரப்போது, இன்னும் ஹார்ட்லி ஒரு 2 months 2 years இருக்கலாம். நீங்கள் இந்த நிலைமை இப்போ இருக்கச்ச நீங்கள் என்னத்தை கை கொடுக்க போகிறீங்க? ஆல்ரெடி தேர் ஃபேஸிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம். இப்போ இருக்கிற மெஜாரிட்டின்னு குறையிறதுக்கான சான்சஸ் பிரைட்டுங்கிறாங்க நார்த்தில். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா இல்லையா? எதுக்கு நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க உட்காந்து? நீங்கள் கண்ணில் பார்த்துட்டு வந்திருக்கீங்க என்ன நடந்ததுன்னு. நாங்கள் வீடியோவில் பார்த்தோம். ஆனால் பல்லடத்துலையும் நாங்கள் சரி பொள்ளாச்சியில் நான் தான் பார்த்தேன். யாரோ ஒருத்தர் வளர் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறீங்க, அவர் என்ன ஒரு நடிகர் தனுஷ் வராரு. ஸோ அவரை தடுக்க முடியுமா நீங்கள்? ஏன் அவரை பற்றி அடுத்து கமெண்ட் அடிக்கணும்? அடிக்கலாம்ல, ஏன் அடிக்கல? சரி, இப்போ அதுலேயே நல்ல வேலை நீங்கள் அதுக்கே கொண்டு வந்துட்டீங்க. இப்போது தனுஷ் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான போக்கு போகுது. அவங்க ஃபேமிலியாக ஒரு லான்ச் பண்ணுற மாதிரியான இந்த வீடியோஸ்லாம் பார்த்தோம். அடுத்தடுத்த தலைவர்களும் அடுத்தடுத்த நடிகர்களும் வந்துட்டுருக்குறாங்க தலைவர்களாக மாறுவதற்கு. விஷால் ஒரு பக்கம் சொல்கிறாருன்னு பார்க்குறோம், ஜிவி பிரகாஷ் ஒரு பக்கம், அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் சொல்லி, அதாவது ஹாலிவுட்டுங்கிற மாதிரி பாலிவுட்டுங்கிற மாதிரி தமிழ் ஃபிலிம் வுட்டா. நான் இது கேட்குறேன் என்னன்னா, இப்போ இது வந்து இப்போ தனுஷோ இல்லை இப்போ அடுத்தடுத்த நடிகர்கள் உருவாக்க சொல்ல போகிற கட்சி அண்ணாமலைக்கு ஒரு சேலஞ்சாக இருக்காதா? சரி, அவங்க வந்து உள்ளே வராங்க, அவங்க லோக்கல் பாடியில் கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்கன்ற போது இப்போ தனுஷ் வராரு அப்படின்னா அவர் வந்து ஒரு பாப்புலரான நடிகர்,
அவரை பார்க்குவதற்கு கூடுவாங்க. ரசிகர் மன்றம் ஏற்கனவே வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். அப்படிங்கிற போது இது வந்து இன்னொரு ஒரு நியூ கமரா, ஒரு நியூ கமர் இந்த சென்ஸ் அவருடைய ஒரு கட்சியாக ஃப்ரெஷராக இருக்கப்போட இருக்கிற அண்ணாமலைக்கு வந்து சேலஞ்சாக இருக்காதா? அப்சல்யூட்லி நாட். ஒய்? எனக்கு இப்போ தான் பார்த்துருப்பீங்க, திரு அண்ணாமலை அவர்கள் 0 டாலரன்ஸ் ஃபார் கரப்ஷன் அண்ட் நான் திராவிடான்னு ஆரம்பித்தார். இப்போ தனுஷ் எந்த ஐடியாவில் போகிறான்னு யாருக்கும் தெரியல. ஒரு ஃபேனுக்கு ஒரு மன்றத்துக்கார கிளப்புக்கார ஃப்ளாகை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இன்னைக்கு கூட அவங்க வீட்டு வாசலில் கூட்டம் இருந்தால் காட்டுறாங்க. ஓகே, ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னேன், நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்தில் அவர் வந்து தமிழ்நாடோட பிஜேபியோட பிரசிடெண்ட்டாக பேசின போது திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன எதிர்பார்த்ததோ அதை பேசிகிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் நீங்கள் போய் திராவிட ஊழலுக்கு எதிரான யுத்தம் சொல்லி ஏடிஎம்கேயோட சேர்ந்தவொடனே உங்களுக்கு ட்ராப். அவர் வந்து சைலண்ட் ஆகிட்டார். என்ன நீங்கள் பேசாதேன்னு வாய முட்டிங்க. அவர் பேசலை. அந்த கேப்பில் உள்ளே போனவர் தான் திரு விஜய் அவர்கள். அப்போ வந்து டெஸ்பரேட்டாக இருந்த ஓட்டர்ஸ் திருப்பி இப்படியே பிஜேபி பண்ணுதே, என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்னு சொல்லி ஃப்ரான்டிக்காக இருந்தவங்க சுவிட்ச் த லைன். ஓகே, மோடியோட சப்போர்ட்டர்ஸும் சரி, அது வந்து பார்லிமெண்ட்டுக்கு ஓட்டு போட்டவங்க அசம்பிளி எலெக்ஷனில் தி ஓட்டட் ஃபார் டிவிகே பிலீவிங் தட் ஹீ வில் ஃபாலோ த 0 டாலரன்ஸ் ஃபார் கரப்ஷன் நம்பி போட்டாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது? கோவில் விவகாரம், அப்புறம் ஒரு மினிஸ்டர் இவ்வளோ ரூபா வாங்குறதா போகிறது, அப்புறம் ஒரு கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ் அப்பாயின்மெண்ட்டில் தே ஆர் பிரைபிங் அப்படிங்கிற மாதிரி கான்வர்சேஷன் இல்லை அப்பேரண்ட்டாக வெளியில் வருது. மேபி ஹீ மேபி நீட், மேபி க்ளீன், பட் ஹீ வாஸ் அனேபிள் டு கண்ட்ரோல் தம். அதை தவிர இங்கேருந்து அங்கே பில்டிங்கை கொண்டு போய் செக்ரட்டரியேட் மாற்றுறேன், இடம் மாற்றுறேன், அதுக்கு இன்கரான எக்ஸ்பெண்டிச்சர். ஆல்ரெடி யூ நோ தட் வென் யூ கேம் டு பவர் டிஎம்கேவோட பிடிச்சிட்டு போயிருக்குது, கடலில் இருக்கேன்னு. இப்போ 20,000 கோடி வாங்கிட்டீங்க. இப்போ வர 5ஆம் தேதி பட்ஜெட் செஷன் நினைக்கிறேன், அதில் வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்க போகிறோம். இந்த பார்ட்டி ஃபண்ட் எதில் தான் வந்து பார்ட்டி ஃபண்ட் வந்து அறிக்கை கொடுக்குறது என்ன வேண்டி கிடக்க? நீங்கள் தான் வந்து அவங்க இப்போ எலெக்ஷன் அஃபிடவிட்டில் போடுறாங்கல்ல, ப்ரீவியஸ் எலெக்ஷனுக்கு வித்தியாசம் தெரியுதுல்ல, அப்போ டெஃபினட்டாக போயிருக்கு. இது ஒரு ஜிமிக்கா? அப்போ நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க? அதை கொண்டு காட்டணுமா? காட்டாமல் இமீடியட்டாக சொண்டில் பண்ணி அட்டாச் பண்ணி பண்ணுறீங்களா? நோ, பிகாஸ் யூ ஆர் என்ன, பிகாஸ் இப்போ இருக்கிற இந்த சிபிஎம் அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, சிபிஐ இவங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க ஏஜென்சிக்கு, அதில் வந்து இவருக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. அந்த பயம், ஐயோ இவங்க உள்ளே போய்ட்டு நம்ம என்னவோம் டவுன்ஃபாலா? ஸோ திமுக தான் உள்ளே போகிற இந்த ஒரியிலே இருக்கீங்களே தவிர தே ஆர் நாட் டூயிங் எனி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிங்கிறத மக்கள் புரிஞ்சுட்டாங்க. ஏன்னா கேட்டால் இப்போ எதுக்கு இந்த வெள்ளையாக இருக்கேன்னாக்கா, அப்பா எங்கிட்ட பணம் இல்லை இல்லைன்னா இப்போதைக்கு எதிர்பார்க்காதீங்க, நான் சும்மா நாம்கே வாஸ் சொன்னேன். ஆனால் நான் சொன்ன நாம்கே வாசில் வந்து வேலையை கொடுக்க போனேன், அந்த வேலையை காலி பண்ணிட்டாங்க, அதனால் கீப் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் முடிஞ்சிட்டார். இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர் இஸ் பிகமிங் ஏ சிஎம் தான் திஸ் இஸ் த ஃபேஸுங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ தே ஆர் வெளியே சொல்ல முடியல, வெயிட்டிங். ஓகே, அடுத்து இவர் வராரு. இவரும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிஹேவியரில் ஏற்கனவே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ட்ராவல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸாக வந்தார்னாக்க இவருக்கு எக்கோ இருக்கும். ஆனால் நாங்கள் ஃபிலிமில் நடிச்சுட்டோம், 50 வயசு ஆச்சு ரிட்டையர்மெண்ட் அடிச்ச உடனே இப்படி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அவர் பேர் என்ன, எம்ஜிஆர் மாதிரி வரணும்னு நினைக்கிறாங்க. தட் இஸ் நாட். அவங்க வந்ததே வேறு. இதே மாதிரி திருப்பி வந்தானாக்க எல்லாருக்கும் என்ன, அவங்களுக்கு என்ன, உதயநிதி ஸ்டாலினை எதிர்க்கணும், அவங்க திருப்பி வரக்கூடாது, இவங்க வராங்க. ஸ்ட்ரெயிட் கான்டெஸ்ட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கும் விஜய்க்கு தான், அதுக்கு தான் அது வந்தது. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி ராங் டைரக்ஷனில் போயிடுச்சு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் இதில் நோவே கனெக்டட். ஹி ஹஸ் காட் இஸ் ஓன் எலைட் ஃபாரம், அப்பர் மிடில் கிளாஸ். இன்றைக்கி நீட்டை வந்து நோ நீட்டுங்குது தேவைக்கா, பட் நீட் இஸ் வாண்டட், க்ளீன் இட் முறைப்படுத்துங்கன்னு சொல்கிறாரு. க்ளீன் இட்டுங்கிறது அந்த ஸ்ட்ராட்டஜியை மற்ற மாநிலம்லாம் அதுதான் இவரும் சொல்கிறாரு. இந்த டிஃபரன்ஸ். அப்போ யார் மக்கள் யாரோட செயல் பண்ணுவாங்க? அண்ணாமலையோட தான் செயல் பண்ணுவாங்க, அவரோட தான். இவங்கள்ட்ட போவாங்களா? சரி, இப்போ தனுஷ் நாளைக்கு நீட்டை பற்றி என்ன பேசுவார்? நான் தான் யோசித்தேன், ஒரு விவாதம் நேரடியான விவாதம் தனுஷும் அண்ணாமலையும் உட்கார்ந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. முடியவே முடியாது. See, people are so fond of அண்ணாமலை. He is a bureaucrat. He knows. நான் கூட உங்களுக்கு ஒன்று காட்டுற ஒரு பேட்டியில் ஆர்டினரி ஒருத்தர் என்ரோல்மெண்ட் பண்ணிட்டு மெம்பர்ஷிப்பை, மேடம் நான் கேட்டேன், ஒய் மேடம் நீங்கள் பாருங்கள், அவர் சீஃப் மினிஸ்டர் தான், அதிகாரிகளை போய் கேட்க மாட்டாங்க எந்த துறை யாருக்கு போடணும், அவரே போடுவார். இந்த அதிகாரிக்கு இது இப்படி போட்டாலும் சரியாக வரும், இவங்களை மினிஸ்டராக போட்டாலும் சரியாக வரும், ப்ளக் பண்ணுவாங்க. He knows the system, he knows the system, he knows where to plug, where to not to plug. Okay, இன்னும் இவங்களுக்கு அது தெரியாது. See, he has travelled with the bureaucrats. Now, as a bureaucrat, he has travelled with the ministers and administration, participation in the administration இருக்கு. He is a complete man. Apart from a politician, he is a good administrator also. பேர் இருக்கு. இவங்களுக்கு என்ன இருக்குது? ஸோ கற்றுக்கிட்டு நான் வெயிட் பண்ணி என்னுடைய கடன்லாம் வர. ஆனால்
நடிகர் அப்படிங்கிற ஏங்க அந்த நான் ஒரு இப்போ விஷயம் சொல்லவா இருக்கு. கோச்சு கூடாது. சூப்பர் ஸ்டாருடைய மருமகன் அப்படிங்கிற ஒரு அதையும் அந்தஸ்து தாண்டி இருக்கு. இப்போ எஸ்ட்ரேஞ்ச் ஹஸ்பண்ட் ஆஃப் சூப்பர் ஸ்டாரோட டாட்டர். ஓகே ஓகே ஓகே, அது ஒன்று வச்சுக்கோங்க. அதையும் தாண்டி நான் ஒரு வழக்கறிஞர்னால எனக்கு தெரியும், அவருடைய ஃபாதர் யாருக்கிட்டேயோ கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல. அஸ் எ ப்ரொடியூசராக டைரக்டர் தெரியல கஸ்தூரி ராஜா. ஓகே, அவர் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு கேஸ் வந்து ஓடிட்டு இருந்தது ஹைகோர்ட்டில். அப்போ வந்து இது ஒரு கேள்வி விழுந்தது, திரு ரஜினிகாந்த் அவர்களை பைண்டிங் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு எடுத்தாங்க. தென் ஹி கேம் ஃபார் ஒய் ஷுட் ஐ பைண்ட் வென் யுவர் ஃபாதர் இஸ் இன்கரிங் ஸோ மச் டெப்ஸு ஒய் ஷுட் பி ரீபே. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்து கோர்ட்டில் நான் பார்த்தேன். அன்றைக்கி இருந்து அந்த கேஸ் நடக்கிறச்ச அப்படி இருக்கச்ச உங்கள் அப்பா ஏற்கனவே கடனை வாங்கி பேங்க்கை சீட் பண்ண வர ஒரு தலைவராக நீங்கள் வச்சுருக்கீங்க, அங்கேயே சிஸ்டத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணல, நீங்கள் எப்படி நாட்டை கரெக்ட் பண்ணுங்க? நான் பொய் சொல்லலை, இட்ஸ் அ ஃபேக்ட். இல்லைன்னு அவர் மறுப்பாரா தனுஷ்? கேட்டேன், எங்கள் அப்பா பண்ண நான் பண்ணலையே. சரி, சினிமா நடிகர்கள்லாம் ஒரே ஒரு கேள்வி, எங்களை போல் இருக்கிறவங்க உங்களை போல் இருக்குன்னா டாக்ஸ் இன்னைக்கு சரியாக பே பண்ணேன்னா வீட்டுக்கு நோட்டீஸ் வருது, கால் வருது, ரைட்டா? இவங்கள்லாம் ஒழுங்காக டாக்ஸ் பண்ணியிருந்தா இன்றைக்கி நாடு இந்த டோல் ட்ரம்ஸில் இருக்குமா? அப்புறம் இவங்களாம் எப்படி க்ளீன் சொல்கிறாங்க, எப்படி இந்த மக்களை வந்து பார்க்க வரேன்னு சொல்கிறாங்க? அதை தான் சொன்னார். இப்போ வந்து ஒரு ஸ்கூலில் அட்ரஸ் பண்ணார் திரு அண்ணாமலை அவர்கள். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னார்? டோன்ட் கெட் ஃபேசினேட்டட் பை கல்ட் சினிமா ஐடியல்ஸ், கல்ட் அப்படின்னாரு. அப்போ இந்த கல்ட் இங்கே வியாபாரம் ஓடுமா? நீங்கள் அப்போ டிவைடிங் த ஓட் ஆஃப் சம் ஒன் எல்ஸ் யூ ஆர் கோயிங் என்ட்ரிங். பட் எத்தனை ஓடும்? எத்தனை பேர் இருந்தால் எத்தனை சினிமாக்காரங்க தான் அக்செப்ட் பண்ணுவாங்க மக்கள்? உங்கள் ஃபேன்ஸ் உங்களுக்கு ஓட்டு போடலாம். ஸோ ஏற்கனவே ஒரு சினிமா ஸ்டாரை வந்து சிஎம் ஆக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் வரணும். அவர் பை டிஃபால்ட் வந்தாருங்க. அதுதான் பை டிஃபால்ட் கேம். அண்ணாமலைஜி மட்டும் இந்த கட்சியை வந்து முதல்ல தனியாக வந்து வெளியில் ஆரம்பிச்சிருந்தாரோ, இல்லை பிஜேபி ராங் கரெக்ட் காரில் எடுத்திருந்தாரோ, இன்றைக்கி தாவேக்கா ஆட்சி அமைக்கிற சான்ஸே கிடையாது. இது நான் சொல்லலை, சர்வே சொல்லுது இன்றைக்கி. ஓகே, பை டிஃபால்ட்டில். அதே மாதிரி தனுஷ் அவர்கள் உள்ள வரைச்ச டிவிகேவோட டிஃபால்ட்டை வந்து எடுத்து பேசுகிறதுக்கு திராணி தெம்பெல்லாம் இருக்கணும். அப்டேட்டாக ஃபிங்கர் டிப்பில் பேசணும். இன்றைக்கி பேசுகிறாரு திரு அண்ணாமலை அவர்கள், என்ன காவேரி இஷ்யூவை பற்றி பேசுகிறார். நீ தனுஷ் பேசுவாரா? நீங்கள் கேட்டீங்க டிபேட்டில் உட்காந்துவீங்க. இன்றைக்கி திரு அண்ணாமலை அவர்கள் என்ன பேசுகிறார் பாருங்கள். இன்றைக்கி அவர் ஒருத்தர் தான் பேசியிருக்காரு. 2018 சுப்ரீம் கோர்ட் சேஸ் 16/2/2018 we will not interfere in the construction of the dam. Okay, only the distribution of waters among you, we are responsible. And same way, the water resource ministry has said they don't have any role to contain them. But we will DPR கொடுக்கறச்ச we will tell them don't affect the lower riparian stage. கீழே இருக்கிற பாசனத்தை வந்து தடை பண்ணாமல் அந்த மற்ற மக்களையும் பார்த்து பண்ணுங்க சொல்லுவோம் சொல்லி. இன்றைக்கி என்ன பண்ணீங்க? வாஷ் ஆஃப் பண்ணீங்கன்னு கம்பேரிட்டிவ் அக்கௌண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி யாராவது பேசினாங்களா? அதனால் சென்ட்ரல் வந்து கன்சிடர் பண்ணணும், இவங்க கண்டெயின் பண்ணணும் அப்படின்னு. அதே காங்கிரஸ் இருக்கிற ஒரு ஆட்சியில் இருக்கிற ஒரு கூட்டணியில் இருக்கிற விஜயால் இதை சாதிக்க முடியல. இதை பேர் பேசி இவர் வந்து பவர்லேயும் இல்லை. என்ஜிஓ ஹி டாக்ஸ், பட் வாட் அபவுட் தனுஷ்? இன்றைக்கி அது ஸ்டேட்மெண்ட் வந்துதா? தட் இஸ் த டிஃபரன்ஸ். பீப்புள் ஆர் ஃபாண்ட் ஆஃப் மிஸ்டர் அண்ணாமலை. காரணம் இதுதான். சி யூ மஸ்ட் பி டு த ஸ்பெக்ட். என்ன முதல்ல, இப்போ என்ன, வருங்காலத்தில் என்ன? வருங்காலத்துக்கு நான் நீதிமன்றங்கள் சொல்கிறத சொல்லிட்டேன், இன்றைக்கி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அந்த ஜென்சிக்கும் சொன்னார். இங்கே போராட்டம் நடத்தினீங்க பேப்பர் லீக்கை பற்றி. மெடிக்கல் போர்டு எக்ஸாம் வந்து டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாம்ஸ் வச்ச போது லெவல் 2ல் நடந்த அக்கிரமத்தை சிபிசிஐடி என்கொயரி போடணும் வந்து ஹைகோர்ட்டு மதுரை பெஞ்ச் சைட். பட் அதையும் மீறி திமுக செலக்ட் பண்ணி ரெடி பண்ண அப்பாயின்மெண்ட்டை டிவிக்கு இஷ்யூ பண்ணிடுச்சு. அந்த கூட பேசிக் பார்க்கல திரு அருண்ராஜன் இன்டைரக்டாக சொல்கிறாரு. அப்போ அட்டாக் பண்ணலையா? டிவிக்கு சாதமாக பேசுகிறார் அவர். அதனால் அவருடைய பிம்பம் வேறு மக்கள்கிட்ட. இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் காற்றுல அடிக்கிற வேகம். பட் இது வந்து ஸ்ட்ராங்கான பில்லர். இட்ஸ் வெரி, எப்படி வந்து மோடி அவர்களை அசைல் பண்ணுறது வந்து கஷ்டம் சொன்னாங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான. இப்போ பாருங்கள், இன்ஸ்டாகிராமை பேன் பண்ணுங்கிற ஒரு தாட்டில் இருக்குது கவர்மெண்ட். அப்போ இவங்க எங்கே போவாங்க? ஸோ வாட் ஐ சே, Annamalai has got his own fan and own route of administration and taking up a call with people. Okay, that has been affirmed by all many courts. So bright future for Sri Annamalaiங்கிறது என்னுடைய சொந்த கருத்து இல்லை, நிறைய பேருடைய கருத்து. ஓகே, பல்வேறு கேள்வி பலன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.